அதை எடுங்க போ. இந்த ஐயா எந்த ஊர் வருது? என்னை உள்ள வந்து சித்திரப்படுத்துற நோனி மேனை கொண்டே ஒழுக்காம போட்டு என்னை பாடா படுத்துற கொண்டாட்டிய படுத்துற மாதிரி. அருமையான நாடகம். இன்னைக்கு வள்ளி திருமணம், நாளைக்கு ஹரிச்சந்திரா. நான் தான் வர்றேன், நீ வராத. நீ எல்லாம் போய் படு. தண்ணியெல்லாம் அடிக்காதனே, தண்ணி அடிக்காத. கஞ்சா இல்லை, கஞ்சா அழைச்சுன்னா நல்லா இதாயிரும், ஓசு லென்த் ஆயிரும். அதோட மசையை கொண்டு யாரு சொல்லி யார் திருந்த போற? குடியாரனை பார்த்து திருந்தனாத்தையும் குடியை நிப்பாட்ட முடியும். நம்ம எத்தனை விபூதி எத்தனை கயரலி கட்டு அவன் நோக்கத்தையும் போவேன். குடிக்காதுன்னா என்ன சொல்ற? அப்படித்தான் குடிப்பேன். வா ஒத்துக்கத்தை பாஞ்சு வைப்போம். அதனால எந்த ஒரு பழக்கத்தையும் பழகுவது இயல்பு. இசை, நாடகம், அதான் உண்மை. நாடக உலகத்திலே இந்த 4 பேர் இல்லைன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வெளியே வர முடியாது. ஏன்னா மணிகண்டனே எனக்கு டோல் கட்டு மாதிரி, கம்பியை தூக்கி விட்டா வண்டி வரும். உடம்ப குறை. அவன் யாரா பின்னாடி உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். டிரைவர் என்ன மயத்துக்கு வந்து உட்காருறேன். காலையில் போய் தூக்கு வரிசையில் தர ராமேஸ்வரம் கொண்டு வராமடா. ஏன் டிரைவர் பரவாயில்ல, ஏற்கனவே டிராயட் ஓட்டினவன். எந்த பிஞ்சக்காடா பார்த்தாலும் 5 சாலை அடிச்சு தான் ஏறுவேன். நேரம் சட்டி கிளப்ப மாட்டி உழுதான உருவான்ட்டான். அவனை வாட்ச் பண்ணுறதுக்கே ஒரு ஆள் போடணும். வாங்கப்போ வாங்கப்போ. இங்கே பப்புனாக நடிக்க முடியாது அருமை அண்ணன் MK ராதாகிருஷ்ணன் அண்ணார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. அம்பலகாரர் அவர்கள் பொன்னாடை போத்துகின்றார். ராணுவ வீரர் மாதிரி தான். ஒவ்வொரு துண்டு ஒவ்வொரு கலராக இருக்கு. என்ன விஷயம்? சரி சரி, அதெல்லாம் சொல்ல. கோயிலில் கட்டணும்ல. சரி, நான் ஒவ்வொரு கடையில் எடுத்து நடந்தேன். நன்றி நன்றி. அந்த அழகு தெய்வ சமுதாயம் சார்ந்து எந்த இதுவும் பாட மாட்டேன். அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் கரெக்ட். ஆமா, பூரா சொந்தக்காரங்க. அப்புறம் என்ன, எல்லாருமே சொந்தக்காரங்க. தமிழன் எங்கெங்க இருக்காங்கல்ல, MKருக்கு சொந்தக்காரங்க. பொன்னாடைய போத்தி எங்களை கௌரவப்படுத்திய அப்போ மைசெட்டு போட்டீங்களா? ஆமா, வேற பழைய துண்டு கறி துணி இருந்தா கூட போட்டு சிச்சுக்க வெக்கமாயிரலாம். அந்த அழகு தெய்வத்தின் மகனா இவன். எழுதுறாவோடு ஒளிபொலி அமைத்து கொண்டிருக்கின்ற கருங்கால கொடி மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற எங்களது தெய்வம் ஆடியோஸ். அண்ணே தெய்வம்னாலே மைசெட்டு கவலையே கிடையாது. அல்ல நீயாவது ஏற்றி பேசினியா குறைச்சி பேசிக்கிட்டியா? 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுவ 1 மணிக்கு. பொன்னாடி ஓத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் தர்காவுடி கிராமத்தார்கள். போன வருஷம் சொன்னேன், ஒரே வார்த்தைக்காக தான் 2 நாள் நாடகத்தை ஏற்றுக்கொண்டேன். மறுநாள் வரும்பொழுது கூட்டமே இல்லைன்னு சொன்னாங்க. இந்த கூட்டம் போதுமா, இன்னும் ஆள் வர சொல்லுவான். இது சாம்பிள் தான், மெயின் பிக்சர் பின்னாடி இருக்கா. இங்கே மழை வேணும். இந்த தர்த்தினை முடிச்ச தூய்மை குடிக்க போச்சுறான். மழை வேணும், மழை வேயக்கூடாது. ஆமா, சோத்துக்கு பீய தும்ப மயிர்மேனே. விவசாயம் பேய. சரி சரி, நான் போர்வை ஏல விடல. பேய பேய என்ன பேய பேய, நீ போய் பேஞ்சிட்டு வா. மழை வேஞ்சாலும் மனுஷந்தே வைறேன். நல்லா திருவிழா நடக்கும்போது மழை பெய்ய சொல்லு, இப்போ பெய்ய சொல்லு. பொம்பளை பூரா மண்ணை வாரி தூத்துவேன். நல்லா நாடகத்தை கடுத்து பிடிச்சி குட்டி வச்சுற போக மேகம். அப்புறம் வயக்காடு பூரா விளையாம கிடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மழை பெய்யணும். எந்தெந்த ஊர்ல தெய்வம் துடியா இருக்கு அந்த ஊர்ல மழை பெய்யும். இங்க பெய்யும், இப்ப பெய்யும். அவர் தூக்க வரிசையில் இருக்காரு. அவ்வளோ பேஞ்சிருச்சு. எங்கன்னு வேஞ்சிச்சு? 40 வீட்டுக்குள்ள எங்க வேஞ்சிச்சு? மதுரையெல்லாம் சரியான மழை பேயும். ஏழை இந்த டிராஃபிக்கை விடுக்கிறா, வேஞ்சிட்டு போகுது. உங்களுக்கு என்னப்பா? ஆனால் என்ன வேஞ்சாலும் அமௌண்ட்டை வாங்காமல் ஊரை விட்டு போக மாட்டேன். என்னை போடவே பிடிச்சி நீங்கள் செருப்புட்டு அடித்தா கூட போக மாட்டேன். ஏன்னா என்னையை நம்பி 10 ஜீவன் இங்கே காத்துக்கிற கஞ்சி ஊற்றுவேன். இதுதான் உலகத்தில். நம்மெல்லாம் இனிமேல் நம்ம பிறக்க போகிறோமா? கிடையாது. இருக்கிற வரைக்கும் அனுபவிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்காக ரொம்ப பண்ணாதே ப்ரோ. பூலிப்பு வைங்க, அது நல்லா இருக்கு. அது பேம்பஸ் மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். கணேஷ் வேலை ஓடாதீங்க. வாடை அடிக்கணும், பொட்டாட்டின முத்தம் கொடுக்க முடியாதுடா. போய் இப்படி கொடுத்தா சிறுநாய் பீவாட வர்றான். அதுலையும் தள்ளி வச்சுட்டு ஒருத்தன் எப்படி போயிருக்கான். அந்த புள்ள ஃபர்ஸ்ட் நைட்ல வெட்டி இழுத்து இதாவது பரவாயில்ல. சமீபத்தில்
ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறது எதுனா வாரிசுகளை வாழடி வாழையாக தொடர்ந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் கல்யாணம் செஞ்சான். அன்னைக்கு ராத்திரி முதல் ராத்திரியிலே சந்ததியிலே உருவாக்கக்கூடிய ட்ரில்லிங் போர் கப்ளிங் போஸ் இருந்த மாட்டேன் வெண்ணமேனே. ஆனா அந்த முதலிரவையே இப்ப கொலையாத்திட்டாங்க. விருந்தினர் பக்கம் ஒரு கொலை விழுந்து வச்சு முதலிரவுக்கு சென்ற மனைவியை வெட்டி விட்டு தானும் தற்கொலை. அன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம். அது பேப்பரை பார்த்துட்டு அப்பா அம்மா கூப்பிட்டு இன்னைக்கு வேணாம்மா நேரம் சரியில்லை, இல்லைத்தா இன்னைக்கு நீங்கள் சேர்ந்தாத்தே ரெட்டை பிள்ளை வரக்க முன்னே அவங்க சாதகத்தை பட்டியிருக்காங்க பஞ்சாயத்தை. இந்த பிள்ளை போக மாட்டேன்னு கோவன்னு அழுகுது. அவள் அப்பாட்ட காமிச்சு நியூஸ் பேப்பரை பாருப்பா நேற்று நடந்திருக்குப்பா, மாப்பிள்ளையும் செத்துட்டே அவளையும் வெட்டியிருக்காப்பா, இந்த மாப்பிள்ளை வேற ஏற்கனவே நீ குறுன்னு வாக்கினே அவர் மாறியா, ஏன்னா அவனுக்கு பாவம் லேசாக மாறுகண்ணா இருந்திருக்கு. சரின்னு உள்ளே போய் பார்த்துருக்காங்க. எவனா விறகு வெட்ட போகிறவன் கட்டிலுக்கு அடியில் அருவா கத்தி கம்பு கோடாலியாக வச்சுருக்கேன். இந்த பிள்ளை அதெல்லாம் எடுத்தாத்தே வருவோம்னு சொல்லியிருக்கு. அப்புறம் ஒரு 35 பேரை பாதுகாப்பாக வச்சு நடத்தியிருக்காங்க. 35 பேத்தையா? அதில் போனவன் தான் ஒரு ஆள் எப்படியோ கோமியத்தில் போய் மண்டியை அண்ணே இந்த மாலை மரியாதை செய்யணும். எங்கனே பார்த்துருக்கேனே. ஆமாம் ஆமாம் தம்பி வேறு என்னடா அது மாலை இழுச்சு வைடா. முத்தம் கொடுத்துட்டாலே சரக்கு அடிச்சிருக்கான்னு அர்த்தம். கொஞ்ச நேரத்தில் கொலை தெரிஞ்சானாடா. இல்லை மாலையை இழுச்சு கட்டண மாதிரி என்னடா அது, ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு மணி கட்டின மாதிரி. பேர் என்ன? பிரான்பட்டி அரித். தம்பி ஏற்கனவே புகைப்படம் கொடுத்தீங்க, நன்றி தம்பி. இந்த மாலை உனக்கு போறீங்க. சரி கொண்டு போய் அங்கே ஒரு ரூமில் வச்சுருப்போம், மேனேஜர் இருப்பார். வாழ்த்துக்கள் தம்பி. ஏன்னா மாலை வாங்குறது பயந்து கிடக்கு. அன்னைக்கு ஒரு ஊரில் மாலை ஓட்டு 2 செங்கோலியை கொட்டி பிடிச்சி எனக்கு. இவன் மாலையை கொண்டு வரானா அவ்வளோதான் காசு வாங்கிட்டேன். ஆனால் தம்பிகளுடைய அன்புக்கு எல்லையே கிடையாது. இதுக்கு நான் தலை வணங்குறேன் தம்பி. அந்த மாலை ஓட்டுறதுக்கு அந்த காசை கொடுத்துருந்தாலும் யாரையாவது ஒரு ஆளை பசியை மாற்றிருக்கா. ஏன்னா இந்த குழவி எங்கே கிடைச்சிச்சு? பிரதரில் இப்போ சந்தோஷமா? வேணா மது பழக்கம், வேணா மது பழக்கம்.